வணக்கம் நண்பா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அரசு மானியத்தில் சொட்டு நீர் பாசனம் போடுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாரோட பேரில் நிலம் இருக்கோ அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 தேவை. ரெண்டாவதாக அவங்களோட ஆதார் கார்டு. மூணாவதாக அவங்களோட ரேஷன் கார்டு. நாலாவதாக அவங்களோட 11 அல்லது சிட்டா. ஐந்தாவதாக அடங்கல் கரண்டில் இருக்கணும். உங்கள்கிட்ட அடங்கல் இல்லாட்டி உங்கள் வில்லேஜில் உள்ள விஓ கிட்ட போனீங்கன்னா அவங்களே அடங்கல் எழுதி கொடுத்துருவாங்க. ஆறாவதாக நீங்கள் எந்த இடத்துக்கு சொட்டு நீர் பாசனம் வாங்கணும்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்தோட நில வரைபடம். ஏழாவதாக சிறு குறு விவசாயி. இதை யார் யார் வாங்க முடியும்னா 5 ஏக்கரு உள்ளவங்க வாங்கிக்கலாம். 5 ஏக்கருக்கு மேலே உள்ளவங்க வாங்க முடியாது. உங்களுக்கு தேவைன்னா பக்கத்தில் உள்ள இ-சேவை மையத்தில் சிறு விவசாயி சான்றிதழ் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா சிறு விவசாயியில் நீங்கள் இருந்தீங்கன்னா 100% மானியமும், பெரிய விவசாயினா 75% மானியமும் வாங்கிக்கலாம். கடைசியாக பேங்கோட பாஸ்புக்கு. உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் போடணும்னா முடிஞ்சளவு மார்ச் மாதத்துக்குள்ளே வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரதுனால சப்சிடி எப்படிலாம் நிப்பாட்டி போட்டுருவாங்க. இல்லை அடுத்த கவர்மெண்ட் வந்த பின்னாடி தான் வாங்க முடியும். நண்பா வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா.